டாக்டர், இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாமே 6 o'clock 7 o'clock இந்த ஈவினிங் வந்து டின்னர் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபிளாஷ்பேக். நைட்ல சாப்பிட மாட்டேன். நைட்ல சாப்பிட மாட்டேன். ஆமா, சாப்பிட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு 3 hours கழிச்சு தான் தூங்கணும். சாப்பிடணும். And 6:30 maximum 6:30 dinner over. ஸோ இப்போ லேட்டா சாப்பிட்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அண்ட் சீக்கிரமா சாப்பிட்டா எது நல்லது டாக்டர்? அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி ஃபோனு கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ஜனங்க நம்ம 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 அப்பா நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து அப்படி தான் சாப்பிட்டோம். நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆச்சு. டிவி வந்துச்சு, ஃபோன் இருந்துச்சு. நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரத்தை நாம் வந்து நோக்கி போகிறதால நாம் சாப்பிட்ற டைம் லேட் ஆச்சு. 8 o'clock சாப்பிட்றது, 9 o'clock சாப்பிட்றது, 10 o'clock இப்போ 11 o'clock வரைக்கும் சாப்பிட்றோம். சீக்கிரமாக சாப்பிட்டா நம்ம அதாவது முழிச்சிருக்க டைம்லேயே நம்ம சாப்பிட்டு ஜீரணமாயிடும். ஸோ நம்ம குடலும் ரெஸ்ட் எடுக்கும், அதே சமயம் பிரெயினும் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ கட் பிரெயின் ஆக்சிஸ் மெயின்டைன் ஆகும். நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா அதை டைஜஷன் எடுக்கிறதுக்கு டிபெண்டிங் அப் ஆன் த ஃபுட். அது 3 hours இருக்கலாம், 4 hours இருக்கலாம், 6 hours கூட ஆகலாம். ஸோ உங்கள் கட் வேலை செஞ்சுட்டே இருக்கும். உங்கள் கட் வேலை செய்ய 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 அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் எஃபெக்ட் ஆகி தூக்கமின்மை மற்றும் பல வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குங்க. பட் நாம வந்து நம்ம பழைய கலாச்சாரப்படி சீக்கிரமா சாப்பிடும் பழக்கத்தை திரும்பவும் ஏற்படுத்துகிறது நல்லதுங்க.